உங்களால தூங்கும்போது பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமா, இது உண்மைதான். இதுக்கான வழிகள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேருக்கு ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட சொல்லிர்றேன். அதாவது நம்ம ஆக்டிவா ஒரு வேலைக்கு போறோம். அது மூலமா நமக்கு சம்பளம் வருது. இல்ல ஒரு பிசினஸ் வச்சிருக்கோம். அதுல ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வொர்க் பண்றோம்னா, அது மூலமா நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா நம்ம வொர்க் பண்றோம். அது மூலமா நமக்கு வர இன்கம். இத ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம். இதே பேசிவ் இன்கம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட உடல் உழைப்பு எதுவுமே தேவையில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் மட்டும் எடுத்துட்டோம்னா, அது மூலமா தொடர்ந்து நமக்கு இந்த வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுல நம்மளோட நெறைய பேசிவ் இன்கம்க்கான வழிகள் நெறைய இருக்கு. அதுல நம்ம முக்கியமா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, நான் என்னெல்லாம் பேசிவ் இன்கம் வர்றதுக்காக யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் இன்கம்ம பத்தி நீங்களும் நெறைய வீடியோ பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு 2 வீடு இருந்ததுன்னா, ஒரு வீட வாடகைக்கு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுவும் பேசிவ் இன்கம் தான். ஆனா நம்ம வீடியோ பார்க்குற நெறைய பேர் நம்மளே வாடகை வீட்ல தான் இருப்போம். அப்படி இல்லன்னா சொந்த வீடா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன வீடு தான் நமக்கே இருக்கும். இதெல்லாம் நம்ம வாடகைக்கு விட்டு, அது மூலமா இன்கம்ம ஜெனரேட் பண்றதுங்கிறது நடக்கிற காரியமா சொல்லுங்க? அதனால தான் நம்ப மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருப்பாங்க. ஆனா அவங்களாலயும் இது மாரி வாடகை மூலமா நம்மளால இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். இதுக்கான ஒரு வழி தான் பார்த்தீங்கன்னா REIT, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இதில என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா எப்படி ஒரு வீடு நமக்கு வீடு இருக்கு, நம்ம பேர்ல வீடு இருக்கு. அத வாடகைக்கு விட்டு, அதன் மூலமா வருமானத்த ஜெனரேட் பண்றோமோ, அதே போல நம்ம இந்த REITல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நமக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை வருமானம் வந்துட்டே இருக்கும். REIT அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெறைய பெரிய 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 மால்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நெறைய நெறைய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் பார்க் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிறுவனம் நடத்தாது. அதாவது ஒரு டிசிஎஸ் கம்பெனி இருக்குன்னா, அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎஸோட பில்டிங்கா இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது மாரி நெறைய நிறுவனங்களோட பில்டிங்லாம் இருக்கிற ஒரு பார்க் பார்த்தீங்கன்னா, மொத்தமே அந்தந்த நிறுவனத்தோட பேர்ல மட்டும் இருக்காது. மொத்தமா ஒரு ஒரு நிறுவனம் தான் அத மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாங்க. அந்த நிறுவனங்கள தான் REITன்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த காசையும் அவங்களால போட முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, சில டைம் என்னன்னா பப்ளிக் கிட்ட இருந்து காச கலெக்ட் பண்ணி, அதன் மூலமா பில்டிங்க டெவலப் பண்ணி, அத வாடகைக்கு விட்டு, அதுல வர வாடகைய நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரிச்சு குடுப்பாங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை. இத தான் REITன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலா பொறுத்தவரையும் உங்களுக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் இருக்கு. அமெரிக்கால REITங்கிறது ரொம்பவே பிரபலமானது. ஆனா இந்தியாவுல இப்ப தான் REITய பத்தி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்தியாவுல இருக்க முக்கியமான REITஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பசி ஆஃபீஸ் பார்க், மைண்ட்ஸ்பேஸ் பிசினஸ் பார்க், ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட், நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் இதெல்லாமே முக்கியமான REITஸா இருக்கு. இதில நம்ம குறைஞ்சபட்சம் ரூ. 500ல நம்ம முதலீடு பண்ணலாம். இது இப்ப நான் 5 சொன்னேன் இல்லையா? 5ம் ஒவ்வொரு வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். எப்படி ஒரு பெரிய நிறுவனம் பங்குகளா பிரிச்சு பிரிச்சு ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ, அதே போல தான் இந்த REITயும் சின்ன சின்ன பங்குகளா பிரிச்சு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதுல டெய்லியும் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருக்கும். இதுல நம்ம விலை கம்மியா இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நமக்கு அதிக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் சொல்லப்போனா ஒரு ஒரு REIT ஒரு ரூ. 500 இல்ல ரூ. 350 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம வாங்கும்போது 3 மாசத்துக்கு ஒரு முறை அவங்க வருமானத்த நமக்கு பிரிச்சு குடுப்பாங்க. இது நார்மலா பங்குகள் வாங்குற மாரி டிவிடெண்ட் கிடையாது. இது நமக்கு வருமானமா வரும். ஏன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம பங்குகள் வாங்குறோம். அவங்க டிவிடெண்ட் குடுப்பாங்க, குடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அவங்க வருமானம் வந்ததுன்னா தருவாங்க, இல்லன்னா தராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த REITய பொறுத்தவரையும் உங்களுக்கு கம்பல்சரி எப்படி நீங்க வீட்ட வாடகைக்கு விட்டா மாசம் மாசம் வாடகை வரணுமோ, அதே போல இந்த REIT வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா 3 மாசத்துக்கு ஒரு முறை அவங்க வருமானத்த உங்களுக்கு கண்டிப்பா இன்வெஸ்டருக்கு பிரிச்சு குடுக்கணும். அதனால ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்னு பார்க்குறவங்க சிறுக சிறுக இந்த REITல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். உங்ககிட்ட ரூ. 500 இருந்தா கூட ஒரு REIT வாங்க முடியும். அது மாரி ஆரம்பத்திலே பெரிய அமௌண்ட் வரலனாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பேசிவ் இன்கம் குரோத் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்விட்ட பொறுத்தவரையும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் REIT போலயே தான் இந்த இன்விட்ட ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா REITங்கிறது ரியல் எஸ்டேட் சம்மந்தமானது. அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸு, மால்ஸு இதெல்லாம் கட்டி அத வாடகைக்கு விட்டு அதன் மூலமா வர லாபத்த நமக்கு
அது மூலமாக வர வாடகையை வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இதே இன்வெட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ரோடு இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்க வந்து போடுறதுக்காக நம்மக்கிட்ட காசு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து நமக்கு அந்த டோல்லாம் வச்சு காசை கலெக்ட் பண்ணுறத வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து இன்வெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்வெட்ஸை பொறுத்தவரை நிறைய இன்வெட்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரோடு சம்மந்தமான இன்வெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லைன்ஸ் எல்லாம் போகும் இல்லையா, கரண்ட் ஈபியில் டிரான்ஸ்ஃபார்மர் லைன்ஸ் எல்லாம் போகும். அந்த கரண்ட்டை ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகும். அப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு வருது. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேபிள்ஸ் கிரிட்டு மூலமாக வந்து இந்த கரண்ட்டை வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க இல்லையா, இதெல்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அந்த நிறுவனத்துக்கு தேவைப்படும். அந்த அமௌண்ட்டை வந்து மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து வாங்குவாங்க இல்லையா, அதை வந்து நமக்கு இன்வெஸ்டருக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இது மூலமாகவும் வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஜி இன்வெட்டில் வந்து ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி REIT சொன்னனோ அதே போல் இந்த இன்வெட்டி வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களோட வருமானத்தை வந்து கம்பல்சரி பிரித்து கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 2800 வந்து இது மூலமாக வந்து பேசிவ் இன்கமாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம நிறைய இன்வெட் இருக்குது. நான் வந்து பிஜி இன்வெட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அதே மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து இன்வெட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ₹100 ₹80 அந்த மாதிரியான அமௌண்ட்டில் கூட இந்த இன்வெட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ஒன்று கூட வாங்கலாம். ஒரு ₹1000 இருந்ததா 10 வாங்கினோம்னா கூட நமக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு இன்வெட். இப்போ பிஜி இன்வெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பங்குக்கு வந்து ₹3 வந்து டிவிடெண்டாக கொடுத்துட்ருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம ஒரு 10 வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி வந்து தந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன்று மனசில் வச்சுக்கணும், நம்ம வந்து எப்படி ஷேர் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுதோ அதே போல் தான் இந்த இன்வெட்ஸு இந்த REIT எல்லாமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு அதிகமான ஆட்கள் இருந்தாங்கன்னா அதோட ப்ரைஸ் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இதில் இன்னொரு இது என்ன கவனிக்கணும்னா, வாங்குறதுக்கான ஆட்கள் குறையும் போது விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிஜி இன்வெட் வாங்கன்னு கஷ்டப்படுற நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ₹120 ₹130 வந்து பிஜி இன்வெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹89 ₹88 வரையும் குறைஞ்சப்போ ரொம்பவே கவலைப்பட்டாங்க. இப்போ திருப்பி ஏறி ஒரு ₹100 கிட்ட வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ₹110 வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 கிட்ட வந்து என்னோட ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஃப்டிஸை பொறுத்தவரையும் வந்து நம்ம நார்மலான நம்ம பேங்க்கில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து எஃப்டி ரிட்டர்னுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து 6% 6.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 7% வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையே வந்து நீங்கள் ஆன்லைன் இருக்க சிறிய நிறுவனங்கள் வங்கியில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக வட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க சிறிய வங்கின்றனால அவங்களுக்கு வந்து டெபாசிட் வந்து பெருசாக வராது. அதனால் அவங்க வந்து நார்மலாக மற்ற பெரிய வங்கிகளை விட கம்பேர் பண்ணும்போது வட்டியை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்காக தனியாக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து ஈஸியாக வந்து இந்த பேங்க்லலாம் வந்து எஃப்டியை வந்து ஓப்பன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூர்யோதயா பேங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 8% வரையும் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சிறிய வங்கிங்கிறனால நம்ம வந்து பெருசாக பயப்பட தேவையில்லை. எப்படி வந்து பெரிய வங்கிகள் வந்து ₹5,00,000 வரையும் வந்து இன்சூரன்ஸ் இருக்கோ அதே போல் வந்து இந்த சிறிய வங்கிகளுக்கும் ₹5,00,000 வரை இன்சூரன்ஸ் இருக்குது. அதனால் உங்ககிட்ட ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் பிரித்து கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இருக்க என்ன அது குறைஞ்சபட்சம் ₹1000 உங்களால் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு ₹5000 இருக்குன்னா ₹5000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து மாதம் உங்களுக்கு வந்து வருமானமாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்கு. டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நிறைய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு டிவிடெண்ட் அதிகமாக தராங்கன்றதுக்காக ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸில் பங்குல போய் மாட்டிடாதீங்க. நல்ல நிறுவனத்தோட க்ரோத் நல்லாயிருக்கு, வருவாய் நல்லாயிருக்கு, ஆனால் வந்து டிவிடெண்ட்டும் கொஞ்சம் நல்லா தராங்க அப்படிங்கிற நிறுவனங்கள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே நான் கொடுக்கக்கூடாது. ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ஐடிசி போன்ற ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐடிசி பங்குகளோட விலை வந்து கடந்த குறைஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பங்குகளை வாங்கியிருக்கேன். அதே நேரம் டிவிடெண்ட்டும் உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ரொம்பவே விலை குறைஞ்சிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து நல்லாவே பே பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ ரேட்டும் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இன்னும் டிவிடெண்டோட பர்சன்டேஜுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது போன்ற மோசமான சூழ்நிலையில் நல்ல நிறுவனங்களாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி டிவிடெண்டாக கொடுக்குற வங்கிகளில் வந்து நம்ம பங்குகளை வந்து வாங்கி வைக்கும்போது நமக்கு வந்து டிவிடெண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும்.
கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து நம்ம பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும். மொத்தமாக நான் பண்ணணும்னு சொல்ல வரல. உங்ககிட்ட ஒரு ரூ. 1000 இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ரூ. 5000 இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ரூ. 10,000 சேர்த்து வச்சிங்கன்னா அந்த ரூ. 10,000 வந்து நம்ம பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இன்கம் மட்டும் தான் கிரெடிட்டர்னு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கடுத்து வந்து ஃபுல்லாக டெபிட்டர் தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பால் செலவு, அது வாடகை, அப்படி இப்படி டியூஷன் ஃபீஸு, பசங்களோட மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே டெபிட்டட் தான். ஒரே ஒரு கிரெடிட்டட் மட்டும் தான் இருக்கும் மெசேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பிஜி இன்வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 100 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே போல் இன்வெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 500 இருந்தால் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்குகள், இப்போ ஐடிசி மாதிரியான பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 250 கூட உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 1, 2 கூட நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும் இல்லையா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு கிராஜுவலாக வந்து உங்களோட அடிக்கடி வந்து உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கலாம். ஒரு ரூ. 10 இருக்கலாம், ஒரு ரூ. 5 இருக்கலாம். நம்மளுக்கு வந்து கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் வந்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் நம்ம வந்து பேசிவ் இன்கம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். நம்ம இன்னும் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து பேசிவ் இன்கம் வந்து கலெக்டிவாக வந்து க்ரோ ஆகிட்டே வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபினான்ஸ்லையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கான பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கோ இல்லை டெவலப் பண்ணுறதுக்கோ வந்து காசு தேவைப்படும். அவங்க வந்து பேங்க்கை மட்டும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. நம்மள மாதிரி பப்ளிக்கை அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம பப்ளிக் வந்து ஒரு காசு கொடுக்குறோம். அவங்க வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து பங்குகள் மாதிரி இல்லாமல் அவங்க நம்மக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படி பேங்க்லேருந்து கடன் வாங்குறப்போ வந்து எப்படி வட்டி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட கடன் வாங்குறதுக்கும் அவங்க வந்து மாதம் மாதம் வந்து வட்டி கொடுப்பாங்க. இதை தான் வந்து பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பாண்ட்ஸ் நிறுவனத்தோட பாண்ட்ஸை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக எஃப்டியை விட கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் வந்து ஒரு 10% வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பாண்டுகளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த மாதிரி பாண்ட் வேணுங்கிறத உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதாவது மாதம் மாதம் உங்களுக்கு வட்டி வரணுமா, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி வரணுமா, இல்லை மொத்தமாக பாண்டு முடிஞ்சு காசு வரும்போது உங்களுக்கு வட்டி வேணுமா, இல்லை வருஷம் வேணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து அதில் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான பாண்டுகளை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் வட்டி வந்து அதிகமாக தராங்கன்றதுக்காக ரொம்பவே சின்ன நிறுவனத்தில் வந்து முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட காசு முதலீட்டுக்கே வந்து மோசமாயிடும். ரேட்டட் பாண்ட்ஸை வந்து எப்பயுமே சூஸ் பண்ணுங்கள். BBB இது மாதிரியான பாண்டுகள் நோக்கி கண்டிப்பாக போகாதீங்க. நல்ல ரேட்டட் பாண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் மூலமாகவும் வந்து மாதம் மாதம் இன்கம் வரும். நீயும் இவ்வளோ பேசுகிறியா, நீ பண்ணுறியா அப்படிங்கிறதான் வந்து என்னோட பழைய வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அதை தான் நான் வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில டைமில் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். இப்போ பிஜி இன்வெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரூ. 3000 வந்து அதிலே வருது. அப்புறம் வந்து பாண்ட்ஸில் வந்து இப்போ தான் ஒரு 10,000 அது மாதிரி வந்து நான் பாண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அது மூலமாக வந்து எனக்கு வந்து ஒரு மாதம் வந்து ஒரு ரூ. 1000 அது மாதிரி வந்து பேசிவ் இன்கம் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு 10 லட்ச ரூபா அந்த அளவு முதலீடு பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இன்கம் சோர்ஸ் கிடையாது. நம்ம வந்து இருக்கிற அமௌண்ட்டில் எப்படி வந்து பேசிவ் இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.